கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் இரண்டு வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்து என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அப்படி புடவையா இருந்துச்சான். அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்கிது மனம் வெந்து, கதை சொல்லுது தனை நொந்து. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. நம்ம மடிச்சு மடிச்சு பெட்டியில வச்சுப்போங்க, இன்னைக்கு வைக்க முடியாது. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்க லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த பாடம்னு கண்ணதாசன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு.